சரி, நீ சொல்ற பாயிண்ட்டுக்கே வரேன். ஆதியும் நிலாவும் லவ் பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு தெரியும். அப்போ ஆதியும் நிலாவும் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க? அப்பாடியோ, பயந்துட்டேன். அதுக்கு தான் இந்த டைரிய படின்னு சொன்னேன். இந்தா புடி. ஆமா நிம்மதி, அதுதான் இப்ப சொல்ல வரேன். ஆதியும் நிலாவும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. என்னது, கல்யாணமா? ஆமா, நிலா ஆதி கிட்ட என்னால உன்னை நம்ப முடியல, எனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டிருக்கா. ஆதியும் நிலா கழுத்துல தாலி கட்டியிருக்கான். அப்புறம் ஆதியும் நிலாவும் குடும்பம் நடத்தினாங்க. ஆதியால நிலாக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்ல போறீங்களா? ஹே, இன்னுமா நான் சொல்றத நீ நம்பல? சரி, நீ நம்ப வேண்டாம். இந்த டைரிய வச்சு படி. இதுல ஆதி எல்லாத்தையும் தெளிவா எழுதியிருக்கான். இங்க பாருங்க, ஆதி எவ்வளவு தெளிவா எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதுல பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்லையா? லூசா நீனு? ஓம் புருஷன் அங்க டைரியில வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டதா எழுதியிருக்கான். அது என்னன்னு படிச்சு தெரிஞ்சுக்கோன்னு சொல்ற. அது தெரிஞ்சுக்காம என்ன நீ? அதெல்லாம் அவங்களோட பாஸ்ட். அது பாஸ்டாவே இருந்துட்டு போட்டோம். இதுக்கு இப்ப வந்து அதெல்லாம் பேசி டார்ச்சர் பண்றீங்க? ஆதி நிலாவை லவ் பண்ணான விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். அதுக்கப்புறம் நான் அதை அவன்கிட்ட பேசினதே கிடையாது. ஏன்னா அது அவனோட பாஸ்ட், அவனுக்குன்னு இருக்கிற பர்சனல். அது எதுக்கு நம்ம பேசணும்? இப்படியே புருஷன்காரன பாஸ்ட் அது இதுன்னு சொல்லி அவனை கண்டிப்பா மிஸ் பண்ணதான் போற. நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லிக்கோங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு ஆதி மேல நம்பிக்கை இருக்கு. இங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் எனக்கு மட்டும்தான், என்ன மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பான் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆமா, சரி, இந்த விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, நான் ஆதி கிட்ட பேசி கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. இதோட விட்டுருங்கண்ணா, எனக்கு புரியல. இங்க பாருங்க, ஏற்கனவே தாத்தா விஷயத்துல உங்களை சும்மா விட்டு வச்சது அகரன் குட்டிக்காக மட்டும்தான். இப்ப மறுபடியும் ஆதிக்கும் எனக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அது என்னைக்குமே நடக்காது. எனக்கு ஆதி மேல நம்பிக்கை இருக்கு, ஆதிக்கும் என் மேல நம்பிக்கை இருக்கு. நாங்க 2 பேரும் தப்பே பண்ணாலும் ஒருத்தர் மறைக்காம பண்ண மாட்டோம். உண்மை இதுதானே கண்டிப்பா சொல்லிடுவோம். அவன் மேல அவ்வளவு நம்பிக்கையா உனக்கு? அப்போ உனக்கு ஆதியோட பாஸ்ட் நினைச்சு எந்த கஷ்டமும் எந்த வருத்தமும் இல்ல, அப்படித்தானே? ஆமா, கண்டிப்பா இல்ல. ஆதியும் நிலாவும் லவ் பண்ணாங்க. நிலாக்கு வேற ஒரு பையனோட கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க சந்தோஷமா இருக்கா. ஆதிக்கு ஏன் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. நானும் இங்க சந்தோஷமா இருக்கேன். அவ்வளவுதான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பிரசன்ட்குள்ள நாங்க சந்தோஷமா இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப வரேன்டி பாயிண்ட்டுக்கு. சூப்பர் நிம்மதி, சூப்பர். இவ்ளோ நேரம் நடந்த விஷயத்தெல்லாமே ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப நீ சொன்ன பாரு, அதுலதான் பாயிண்டே இருக்கு. என்ன என்ன சொன்ன? ஆதியும் நிலாவும் லவ் பண்ணாங்க. நிலாக்கு வேற ஒரு பையன் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு ஆதி கூட கல்யாணம் ஆயிடுச்சு, சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா, அதுதான் உண்மை. நிலா கல்யாணத்தப்பதான் முத்து அண்ணா கூட அங்க போய் அவங்க கிட்ட பேசினாங்க. ஆனா நிலாவோட அப்பா கண்டிப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நிலாக்கு வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாரு. நிலாவோட அப்பா நிலாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாருன்னு வேற நினைச்சிட்டு இருக்கியா? நிலாக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. என்னது, நிலாக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஆமா, நிலாக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவ ஆதிய நினைச்சிட்டுதான் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நிலா என் வீட்டுக்கார வந்து பாத்திருக்கா ரைஸ் மில்ல. எதுக்கு? அவளுக்கு ஆதிய பிடிச்சிருக்கான். இப்பவே எனக்கு ஆதிய கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு வந்து கேட்டிருக்கா. என்ன சொல்றீங்க? இங்க பாரு, நான் சொல்றத எப்படியும் நீ நம்ப மாட்ட. உனக்கே அவ்வளவு டவுட்டா இருந்தா நிலா இந்த ஊர்ல தானே இருக்கா, அவகிட்ட போய் கேட்டு பாரு. அவ இன்னும் ஆதிய நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கா. உன்னை ஆதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான், இல்லன்னு சொல்லல. ஆனா உன்னை வெறும் கல்யாணம் மட்டும்தான் பண்ணிருக்கான். நிலாவ லவ் பண்ணிருக்கான். நீ யோசிச்சு பாரு. நீயா நிலாவான ஆதி கிட்ட கேட்டா அவன் கண்டிப்பா நிலாவ தான் சொல்லுவான். ஏன்னா அவன் நிலாவ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கான். உன்னை கிறிஷ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ணிருக்கான். உனக்கும் நிலாக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? இல்ல, நீங்க என்ன ரொம்ப குழப்பறீங்க. என்னது, நான் உன்னை குழப்பறேனா? நீதான் பைத்தியம் மாதிரி இன்னும் ஆதியவே நம்பிக்கிட்டு இருக்க. நிலான்னு நிலா மேல உயிரை விட்டவன் கண்டிப்பா இன்னும் நிலாக்கு கல்யாணம் ஆகாத விஷயம் தெரியாமையா இருந்திருப்பான். ஆதிக்கு கண்டிப்பா நிலாக்கு இன்னும் கல்யாணம் ஆகாத விஷயம் தெரிஞ்சிருக்கும். வேற வழி இல்லாம உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதான் உன்னை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு நிலா கிட்டயும் பேசிட்டு இருக்கான். இல்ல, ஆதி அப்படி பண்றவன் இல்ல. நான் சொல்றத சொல்லிட்டேன். ஆதிய நம்பணுமா வேணாமான்னு நீதான் முடிவு பண்ணணும். நீதான் அவசியமே இல்லாம
அவங்க 2 பேருக்குள்ள நடுவுல வந்து நல்ல ஒரு காதல் ஜோடியை பிரிச்சு வச்சுட்ட. உனக்கு இதுக்கு மேலயும் டவுட் இருந்ததுன்னா நிலா கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்டு பாரு. அவன் நம்பர் இருக்கான்லாம் கேட்காத. எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். ஆதி உன்னை நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு ஒரு பொண்ணா எனக்கு உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதனாலதான் உன்னை தனியா மீட் பண்ணணும்னு கூப்பிட்டேன். இங்க பாரு நிம்மதி, இது ஒன்னும் உனக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே நீ முடிவெடுத்ததுதான். நீ பேசாம ஆதிய டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த நிலா கூட சேர்த்து வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டே இரு. ஆதியும் அவன் லவ் பண்ண பொண்ணோட சந்தோஷமா இருப்பான், நிலாவும் அவன் லவ் பண்ண ஆதி கூட சந்தோஷமா இருப்பா. நீ தேவையில்லாம ஆதியோட வாழ்க்கையில வந்து அவனோட மொத்த சந்தோஷத்தையும் எடுத்துக்கிட்ட. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், எதுவுமே பேச மாட்டேன். நிலாவும் ஆதியும் லவ் பண்ணாங்கன்னு தெரியும். ஆனா நிலா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா வேற கல்யாணம் பண்ணலையா? ஆமா, அததான் சொல்றேன். நிலா வேற கல்யாணம் பண்ணிக்கல, இப்பவும் ஆதிய நினைச்சுக்கிட்டு தான் இருக்கா. எப்ப வேணும்னாலும் ஆதிய பார்த்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் நிம்மதி, என் புருஷனை ரைஸ் மில் வரைக்கும் வந்து பாத்திருக்கா. அப்ப ஆதிய பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அப்படியே ஆதிய பார்த்து பேசினான்னு வச்சுக்கோ, ஆதி என்ன பண்ணுவான்னு நினைக்கிற? இல்ல, ஆதி நிலா கிட்ட பேச மாட்டான். இன்னும் நம்பிட்டே இரு. கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? தான் உயிருக்கு உயிர காலேஜ்ல 3-4 வருஷமா லவ் பண்ண பொண்ணு வேற ஒரு பையனோட கல்யாணம் ஆகாத பொண்ணு வந்து நின்னு என்னை ஏத்துக்கும் ஆதின்னு சொன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நிலா, நான் உன்னை ஏத்துக்க முடியாதுன்னு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லாம சொல்லிட்டு வருவான்னு நினைக்கிறியா? ஐயோ நிறுத்துங்க, நிறுத்துங்க போதும். வந்த வேலை நல்லாவே முடிஞ்சிருச்சு. சரி சரிம்மா, நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ தான் முடிவெடுக்கணும். என்னன்னு பாத்துக்கோ, ஓ வாழ்க்கை தான். இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? நீ நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் ஒரு அக்காவா உன்னை நினைச்சு நான் அட்வைஸ் பண்றேன். பாத்து இருந்துக்கோ, நான் வரேன். வேதாக்கா சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா? இதெல்லாம் நம்புறதா வேணாமா? ஒண்ணுமே புரியலையே. இல்ல நிம்மதி, நீ எதையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்காம அப்படியே நம்பிராத. ஏற்கனவே கிறிஷ் விஷயத்துல அப்படிதான் ஒரு பெரிய தப்பு பண்ண பார்த்த. ஆனா அதுல இருந்து உன்னை ஆதி காப்பாத்திட்டான். இப்போ நீ யோசிக்கிறது ஆதியோட விஷயத்துக்கு. அதுக்கு கண்டிப்பா நீ தான் புத்திசாலித்தனமா யோசிக்கணும் நிம்மதி. அந்த டைரியில என்ன இருக்கு, ஆதி என்ன எழுதியிருக்கான், அதெல்லாம் எதுவுமே உனக்கு தேவையில்ல. அதெல்லாம் அவனோட பாஸ்ட். அவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறான். ஆனா இப்ப என்கிட்ட நல்லா தானே இருக்கான். ஆனாலும் அவன் இன்னும் நிலாவை நினைச்சிட்டு இருக்கானான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? யாருக்கிட்ட கேக்குறது? என்கிட்ட கேட்கலாமே. ஓ, நான் யாரையும் பாக்குறியா? வேற யாரும் இல்ல, உன்னோட மனசாட்சி தான். நானே குழப்பத்துல இருக்கேன், நீ வேற ஏன்? உன்னோட கேள்விய சொல்ல, எனக்கு தெரிஞ்ச பதில நான் சொல்றேன். ஆதி மேல என்னால சந்தேகப்பட முடியல. அதே மாதிரி அவன் இன்னும் நிலாவை காதலிக்கிறானான்னு சந்தேகப்படாமலும் இருக்க முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேதாக்கா சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிலாக்கு இன்னும் கல்யாணம் ஆகாத விஷயம் ஆதிக்கு தெரியும்னு சொல்றாங்க. ஆனா அது எப்ப தெரியும்? ஒருவேளை எனக்கும் ஆதிக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுமா, இல்ல முன்னாடியே தெரியுமா? ஏன்னா நிலா இப்பதான் வந்து ரைஸ் மில்ல முத்து அண்ணாவை பாத்திருக்கா. அதான் எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. ஒருவேளை எனக்கும் ஆதிக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் நிலாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு ஆதிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்ன விட்டுட்டு போயிருவான்ல. ஐயோ லூசா நிம்மதி நீனு. சரி, ஒருவேளை உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சானா நீ டிவோர்ஸ் பண்றேன்னு சொன்னல, அப்பவே அவன் சரின்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனா அவன் ஏன் வேண்டான்னு சொல்லி உன்னை லவ் பண்ண வைக்கிறேன்னு சொன்னா? ஆமால. அது மட்டும் இல்லாம இப்பதான் ஒரு பெரிய விஷயத்துல இருந்து கிறிஷ் கிட்ட கூட உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான். ஆமா, ஆதி நினைச்சிருந்தா அப்படியே போட்டோன்னு விட்டுருந்துருக்கலாம். ஆனா உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தான் பாத்தியா, அதுவும் அந்த கிறிஷ் கிட்ட இருந்து. அதுக்காகலாம் நான் எப்படி ஒத்துக்க முடியும்? ஒரு ஃப்ரெண்டா இருந்தா கூட ஆதி காப்பாத்தி இருப்பான் தானே. அப்ப என்ன ஃப்ரெண்டா நினைச்சு கூட பண்ணிருந்திருக்கலாமே. ஓகே, நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஏன்னா எந்த பொண்ணா இருந்தாலும் ஒரு பையன் கிட்ட சிக்கிட்டு இருக்கும் போது அவங்கள காப்பாத்ததான் செய்வாங்க. சரி, அதை விடு. உன் மேல லவ் இல்லாமையா ஆதி அவனோட ஆட்டோவை வித்து அப்புறம் ஒரு செயினையும் வித்து சுடரமா அதான் உங்க அம்மா அவங்களோட மெஸ் காசை டோட்டலா கட்டணும்? அதையும் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல போறியா நிம்மதி? கண்டிப்பா எந்த ஒரு ஃப்ரெண்டும் இத பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்ல வரியா? கண்டிப்பா இதெல்லாம் எனக்கு பண்ணிருக்கான், ஓகே தான். ஆனா அவன் ஆல்ரெடி நிலாவை ரொம்ப ஆசையா காதலிச்சிருக்கான். அத பத்தி என்கிட்டயே சொல்லியிருக்கான்.
அதை நினைச்சு ஃபீல் கூட பண்ணிருக்கான். ஆனா என்ன, அவன் லவ் பண்ணதே இல்லையே. அவன் நான் உன்னை லவ் பண்றேன்னு கூட சொன்னதில்லையே. அவனும் என்கிட்ட சொன்னதில்ல, நானும் அவன் கிட்ட சொன்னதில்ல. அப்புறம் எப்படி அவன் என்கிட்ட உண்மையா இருக்கான்? அவன் என்னதான் லவ் பண்றான்னு நானே எப்படி எடுத்துக்க முடியும் சொல்லு? இத வேணும்னா ஒத்துக்கிறேன். அதுதான் எனக்கு பயமே. நிலாவும் ஆதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி இருக்காங்க. இப்ப அத எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, நான் வேணும்னா உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டா? என்ன ஐடியா? நீ பேசாம இத யார்கிட்டயும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணாம டைரக்டா ஆதிக்கிட்டே கேட்ரு. ஆதிக்கிட்டயா? ஆமா, சும்மா கேளு. ஒருவேளை நிலா இப்ப வந்துட்டானா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டு பாரு. அவனோட பதில் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். அதை வச்சு முடிவு பண்ணு. ஆமால, கரெக்ட் தான். சும்மா அப்படியே சிரிச்சுட்டே கேட்டு பாக்குறேன். அது என்ன சொல்றான்னு பார்க்கலாம். எப்படியும் எனக்கு நிலாவை விட நீ தான் முக்கியம்னு சொல்ல போறான். இதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல, இருந்தாலும் ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது மாத்தி சொல்லிட்டானா என்ன பண்றது? அதெல்லாம் எதுவும் மாத்தி சொல்ல மாட்டான். உன் மனசாட்சி நானே சொல்றேன். ஆதி உன்னதான் லவ் பண்றான். ஏய், ஆதி வரான்னு நினைக்கிறேன். நான் போறேன். அவன்கிட்ட தைரியமா பேசு என்ன? சரி. ஓய் பொண்டாட்டி, நிம்மதி. எதுவுமே ஆதிக்கு தெரியக்கூடாது. கண்ணை துடைச்சிட்டு அவன்கிட்ட பேசு. ஆதி, ஆதி வா. ஓய் மெடிக்கல்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுடி. சர்டிபிகேட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு என்னோட ரிட்டர்ன் டெஸ்டோட ரிசல்ட் வந்துரும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா மெடிக்கல் டெஸ்ட் முடிச்சிட்டா ஐயாக்கு போஸ்டிங் தான். நாள் ரொம்ப ஃபாஸ்டா போகுது இல்லடி. ரிசல்ட் வந்தாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னோட கனவு, என்னோட லட்சியம், என்னோட ட்ரீம் நிறைவேற போகுதுடி. நான் போலீஸ் ஆக போறேன். எப்படியும் ட்ரைனிங் இங்க போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற ஊர்ல தான் போடுவாங்க. நீ வா, நம்ம 2 பேரும் ஜாலியா போயிட்டு வரலாம். ஓகேவா? ஐயோ, இவன் கிட்ட இத நான் எப்படி கேட்க போறேன்? எவ்வளவு சந்தோஷமா வந்து சொல்லிட்டு இருக்கான். எப்படி எனக்கு மனசு வரும்? ஓய் என்னடி, நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி அதை விடு, ரிசல்ட் வந்தோடனே பாத்துக்கலாம். சரி, நான் உனக்கு கல்ல கொடுத்துட்டு போனல, அந்த கிஃப்ட் எடு, என்னன்னு பாக்கலாம். நீ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவ. ஹே, ஒரு நிமிஷம் இரு. நீ எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னல, அதை ஃபர்ஸ்ட் காட்டு. அதுக்கப்புறம் கிஃப்ட் பிரிக்கலாம். ஐயோ, நடந்த இந்த விஷயத்துல இவனுக்கு பிரியாணி பண்ணணுங்கிறதே நான் மறந்துட்டேனே. அது வந்து இல்ல, அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆகுமா? ஹே, வேணும்னே பண்றதானே? என்ன யோசிக்க வச்சு என்ன சாவடிக்க போற அதானடி? இல்லடா, அது சரி சரி, உனக்கு பின்னாடி தானே அந்த கிஃப்ட் இருக்கு, அதை எடு. இரு ஒரு நிமிஷம். என்ன கிஃப்ட் பிரிக்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேள்வியா? என்ன? நான் கேட்கறதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லணும். என்னடி திடீர்னு? சரி கேளு. அது இல்ல, உன்னோட பாஸ்ட் பத்தி பேசுறேன்னு தயவு செஞ்சு கோவப்படாத. நீ நிலாவை லவ் பண்ணிட்டு இருந்தல, இப்ப எதுக்கடி சம்பந்தமே இல்லாம அவளை இழுக்கிற? இல்ல இல்ல, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு ப்ளீஸ், கோவப்படாத. என்ன கேட்க போற? அவளை பத்தி நான் என்ன பதில் சொல்லணும்? இல்ல, ஒரு சின்ன விஷயம்தான். இப்போ உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒருவேளை பழைய லவ்வ வச்சுக்கிட்டு நிலா வந்தானா நீ என்ன பண்ணுவ? என்னடி கேக்குற? ப்ளீஸ் ப்ளீஸ் பதில் மட்டும் சொல்லு. இவளுக்கு என்ன ஆச்சு திடீர்னு? ஒருவேளை நம்மள சும்மா கலாய்க்கிறாளா? அடி பாவி, பிராங்க் பண்றான்னு நினைக்கிறேன். இது தெரியாம டக்குன்னு கோவப்பட்டுட்டோமே. இதத்தான் சர்ப்ரைஸ்னு சொன்னாலா? இப்ப என்னோட பாஸ்ட் எல்லாம் பத்தி பேசி என்ன டென்ஷன் ஆக்கி இவ என்ன சந்தோஷப்படுத்த போறா, அப்படிதானே? அதுதானே சர்ப்ரைஸ்ன்னு சொன்னா? பார்க்க மாட்டேன்டி, டென்ஷனே ஆக மாட்டேன். நீ என்ன வேணும்னாலும் ட்ரை பண்ணு, நான் டென்ஷன் ஆகாம உனக்கு பதில் சொல்ல போறேன். அதே என்ன பார்த்துட்டே இருக்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்ன நிம்மதி கேட்ட? ஒருவேளை பழைய லவ்வோட நிலா என்ன தேடி வந்தானா என்ன பண்ணுவேன்னு தானே கேட்ட? பழைய லவ்வோட நிலா என்ன தேடி வந்தானா நிலாவே கல்யாணம் பண்ணிப்பேன். என்னது, நிலாவை கல்யாணம் பண்ணிப்பியா? ஆமாண்டி, ட்ரூ லவ்ல 5 வருஷம்டி. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 5 வருஷம். என் நிலாவும் நானும் சேர்ந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கோம் தெரியுமா? அதெல்லாம் ஒரு காலம். ஆனா
இப்ப நீ ஒரு வேலை சொல்ற மாதிரி நிலா பழைய லவ்வ மனசுல வச்சுக்கிட்டு என் கூட வந்து சேர்ந்தானா அதை விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும் சொல்லு. ஹரி ஹரி நீ உண்மையதான் சொல்றியா? என்னால இதை ஏத்துக்கவே முடியலடா. மவளே என்ன வெறுப்பேத்த ட்ரை பண்றியா? எப்படி இந்த பதில சொல்லி உன்னை வெறுப்பேத்தன பாத்தியா? சரி, அடுத்த क्वेश्चन. பாரா நிறைய क्वेश्चंसலாம் வச்சிருக்கீங்க போல. சரி சொல்லுங்க. நீ எதுக்காக என்ன கிறிஷ் கிட்ட இருந்து காப்பாத்துன? ஐ மீன் நீ என் கழுத்துல தாலி கட்டின. உண்மையாவே இதுக்கு முன்னாடி என்ன லவ் பண்ணியா இல்ல கிறிஷ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் தாலி கட்டினியா? ஓஹோ ஏவாயால இருந்து உன்னை உண்மையாவே லவ் பண்ண நிம்மதினு சொல்ல வைக்கிற. ஆனா நான் சொல்ல மாட்டேனே. என்ன கலாய்க்க ட்ரை பண்றத உன்னை கொஞ்ச நேரம் கலாய்ச்சு பாக்குறேன். நிம்மதி உண்மையை சொல்லணுமா இல்ல பொய் சொல்லணுமா? பொய்யா? ஆமாடி. இதுல உண்மைய சொல்லணும்னா ஆக்சுவலி நான் கிறிஷ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். மத்தபடி எனக்கு உன் மேல லவ் எல்லாம் இல்ல. அப்புறம் அடுத்த क्वेश्चन. போதும், இதுவே போதும். எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன கன்ஃபார்ம் ஆச்சு? நான் எதிர்பார்க்காதது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்னடி என்ன உளற? ஒண்ணும் இல்ல. சரி அதான் உன்னோட क्वेश्चंस எல்லாம் கேட்டு முடிச்சிட்டல அவ்வளவுதானே. சரிவா gift பிடிக்கலாம். இல்ல நான் அப்புறம் வரேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு ஃபோன் பேசணும். நான் போய் பேசிட்டு வரேன். ஹே நில நான் ஒரு gift கொடுத்தேன். அதை பிரிச்சு பார்க்க உனக்கு டைம் இல்ல. ஃபோன் பேசணும்னு வேகமா போற. அப்ப உனக்கு என்ன விட என் gift விட அந்த போன்ல யார்ட்டையோ பேச போறியே அவங்க தான் முக்கியம் அப்படிதானே? எனக்கு முக்கியமானவங்க கிட்ட நான் பேச போலடா. உனக்கு முக்கியமானவங்க கிட்ட தான் நான் பேச போறேன். நான் நிலாக்கு தான் கால் பண்ண போறேன். நிலா ஃபோன் நம்பர் கூட என்கிட்ட இல்ல. நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நிலா கிட்ட பேசி உன் கூட அவளை சேர்த்து வச்சிடுறேன். என்ன சொல்லு. ஆமா, நான் இப்ப கால் பண்ண போறவங்க தான் எனக்கு முக்கியம். போதுமா? ஹே லூசு, அப்படி யாருக்கு இவ கால் பண்ண போறா? யாருக்கும் பண்ண மாட்டா. சும்மா நான் அவளை கலாய்ச்சல கோபத்துல போறாங்க மேடம். பரவாயில்ல கோபமாவே இருக்கட்டும். நான் கொண்டு வந்த கிஃப்ட கொடுத்தேனா கண்டிப்பா சமாதானம் ஆயிடுவா. வரட்டும், மறுபடியும் வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம். சூப்பரான விஷயம் அந்த கிஃப்ட்ல காத்துட்டு இருக்குன்னு அவளுக்கு தெரியல. அதை பார்த்தாலே போதும் சமாதானம் ஆயிடுவா. டடான். ஐயோ என்ன ஆதிப்பையா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. ஏற்கனவே நிம்மதி குழப்பத்துல இருந்தா இப்ப நீங்க கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. இப்ப அவ என்ன பண்ண போறானே தெரியல. போங்க. சரி, நிம்மதி என்ன பண்ண போறா, அவ என்ன முடிவெடுக்க போறான்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு பருப்பு குழம்பு புடலங்க பொரியல். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.